லார்ட் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறேன். சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இந்த காலை வேளையில நம்மை தேடி வந்திருக்கிறது. பாருங்க, பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு தொடரும். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும், பாக்கியம் உண்டாகும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன வழிமுறை சொல்லுகிறார்னா, முதலாவது வசனத்துல பார்க்கிறோம், பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போதே தெரிகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஒரு விஷயத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே தவிர மற்றவருடைய கையின் பிரயாசத்தை வாங்கி நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று கர்த்தர் சொல்லல. அப்படின்னா என்னன்னா, நம்ம மற்றவர்கள் கையிலிருந்து கடன் வாங்க கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உன் கையை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை செழித்திருக்கும்படி செய்வேன், நீ பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொள்வாய், நீ எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ நாம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, நாம கடன் படுகிறோம், மற்றவர்கிட்ட கடனை வாங்குகிறோம், நம்முடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போகிறது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்ம பூரண ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஏன் கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறோம் அப்படின்னா, நாம முதலாவது தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிதலோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம பயப்படணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் வழியில நடக்கணும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை நம்ம செய்யாத பட்சத்தில் நம்ம கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவது கடினமான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சீஷர்கள் ஒரு முறை பேதுருவை குறித்து சொல்லப்படுகிறது. அவங்க எல்லோரும் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறார்கள். அந்த மீன் பிடிக்கும்போது அங்கே ரா முழுவதும் மீன் பிடிக்க அவன் பிரயாசப்படுகிறான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் ரா முழுவதும் பிரயாசப்படுகிறான். அந்த பிரயாசத்தில் ஒரு பலனும் இல்லை. அவன் ரிட்டர்ன் திரும்பி வருகிறான். வரும்பொழுது அவர் வலைகளை அலசி கொண்டு இருக்கும்போது இயேசுவானவர் வருகிறார். இப்போது இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் வெறும் வலையோட இருக்கீங்க, நீங்க போய் ஆழ்கடல்ல வலது பக்கமா நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு வழியை அவர் கத்துக் கொடுக்கிறார். அவர் வழியை போதிக்கிறார். நீங்க இப்படி நடங்கன்னு ஒரு பாதையை காண்பிக்கிறார். அப்பொழுது அந்த பேதுரு சொல்லுவார், நாங்கள் இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டோம், நான் ஒரு ஃபிஷர்மேன், எனக்கு தெரியும், நான் ராத்திரி முழுக்க நான் பிரயாசப்பட்டேன், ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்காம அந்த இடத்துல சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி மறுபடியும் கடந்து போகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். பிரயாசப்பட்ட உடனே வலை கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்கள் அந்த இடத்துல கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, அவன் அந்த கடல்ல இருந்து கரைக்கு வருவதற்கு முன்பதாக தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் செய்கை காண்பித்து எல்லோரையும் படகு அண்டையில கூப்பிட்டு அதுக்கு உதவி செய்யும்படியாக வர மற்றவர்களுக்கும் அவன் வேலை கொடுக்கிறான். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறான். இவ்விதமாய் ஆசீர்வாதத்தினுடைய மகிமையை காணப்பட்டான். முதல்ல பார்த்தீங்கன்னா வெறுமையான ஒரு மீன் கூட இல்லாம வலைய அலசிக்கிட்டு இருக்காங்க. அந்த படகு ரா முழுவதும் ஒர்க் பண்ணிருக்கு, நல்ல வேலை செஞ்சிருக்கு, நடுக்கடலுக்கு போயிருக்கு அந்த படகு. இவங்களும் வலையை போட்டு பார்த்துருக்காங்க, எதுவுமே நடக்கல. ஆனா இயேசுண்டையில வரும்பொழுது, இயேசுவானவர் சொல்லும் பொழுது அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் காண்பித்த வழி, நீ போ, இப்ப போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பயந்து நடந்தான். அவனுடைய காரியங்களை கர்த்தர் கண்டார். நான் சொல்லும் பொழுது இந்த பிள்ளை போறானே அப்படின்னு கர்த்தர் கண்டு அவன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே பேதுருவை ஆசீர்வதித்தார். உடனே அந்த ஆசீர்வாதத்தோடு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ இந்த மீன் பிடிக்கிற விஷயம் இல்லை, இனி நீ மனிதனை பிடிக்கிறவனாய் நீ மாறுவாய். ஆமென். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் இருக்கும் இடங்களில் உண்மையோடு பிரயாசப்படுகிறதை கர்த்தர் காண்கிறார். அவருக்கு பயந்து அவர் வழி
வழி என்னதென்று அறிந்து அவருக்கு பின்பதாக நீங்கள் போகும்போது அவர் காண்பிக்கிற எல்லா ஆலோசனையின்படி நீங்கள் பயந்து ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு பேசும்போது கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்து பாருங்கள். உண்மையாகவே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென், அல்லேலூயா. மற்றவர்கள் கையின் பிரயாசத்தில், மற்றவர்கள் கொடுக்கிற அந்த பணத்தின் வட்டியில, மற்றவர்கள் கொடுக்கிற காரியத்தில் வாழக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்கிறது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உன் கையின் பிரயாசத்தில் இருக்கிறது. மற்றவங்க கிட்ட இருந்து வாங்குற காசுல அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமே தவிர உனக்கு இருக்காது. அப்போ உன் கையின் பிரயாசம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்கள் கையை கர்த்தர் திடப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார், பாக்கியம் நன்மையும் உண்டாக்க விரும்புகிறார். ஆகையால நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தே ஆக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவர் வழியை இன்னதென்று அறிந்து அவர் சொல்லும் வழியில நீங்கள் கடந்து போக வேண்டும். நீங்கள் இந்த காரியத்தில் தெளிவாய் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் கையின் பிரயாசங்களை ஏராளமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அநேகருக்கு நீங்களே வேலை கொடுக்கத்தக்கதாக, அநேகருக்கு நீங்களே ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இது நிமித்தம் பாக்கியமும் நன்மையும் உங்களை தொடரும். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் உங்களை வாழ்த்துவார்கள். கர்த்தர் தாமே அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் நான் மற்றவருடைய கையை நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த பலத்தோடு ஆண்டவரே எங்களுடைய வேலைகளிலே நாங்கள் உண்மையோடு பயத்தோடு பக்தியோடு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறோம் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்றைய தினத்தில் இவர்களோடு பேசியிருக்கிற இந்த வேத வசனப்படி இவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். தேவையற்ற காரியங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதியும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு அவங்க எல்லோரையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.